சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி முதல் நாளாகமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தாவீதை பற்றி இருக்கும். இப்ப தாவீது இறந்து ஸோ இறக்குறதுக்கு முன்னாடியே இவன் ராஜா ஆயிடுறான். அவனுடைய மகன் சாலமோனை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ சாலமன் தான் பைபிளின் படி உலகத்திலேயே கடவுளுக்கு முதலாக கோயில் கட்டினான். ஆனா நமக்கு நிஜத்தில் தெரியும் அப்படி கட்டினது விக்ரமாதித்தர். இந்தியாவில் சோமநாதர் ஆலயத்தை கட்டினார். ஸோ இதோடைய நினைவு அங்க வெளிப்படுது. ஏன்னா இதுல ஒரு வார்த்தை இருக்கும், இந்த சாலமோனுக்கு முன்னாடியும் அவனுக்கு மாதிரி பணக்காரன் கிடையாது, அவனுக்கு அப்புறமும் அந்த மாதிரி பணக்கார ராஜா கிடையாதுன்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தனுக்கு பொருந்தும். அதாவது கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துல கிருஷ்ணர் இருந்தார். அவங்க ரொம்ப ரொம்ப பணக்காரங்க. பட் கோயில் கட்டுறது எப்ப நடக்குதுன்னா நரகத்துலதான் நடக்குது இல்லையா? முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். ஆரம்பத்தில் நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கு, அது சொர்க்கம். அது அங்க கோயில்லாம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் யாரெல்லாம் வழிபடுறோமோ அவங்க எல்லாம் உயிரோட்டமா அங்க இருப்பாங்க, கிருஷ்ணர் ராமர் எல்லாருமே. ஸோ அதனால அங்க கோயில் கட்ட மாட்டாங்க, துக்கமே இருக்காது. அவங்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்திற்கு வரும்போது இதே கிருஷ்ணருடைய ஆத்மா விக்ரமாதித்த மகாராஜாவாகி அவரு தான் முதல்ல சோமநாதர் ஆலயத்தை கட்டுறாரு. சிவனுடைய ஆலயம் கட்டுறது கிருஷ்ணர். இது எவ்வளவு சூப்பர் இல்லையா? இங்க அடிச்சுக்கிறாங்க யாரு கடவுள்ன்ட்டு. ஸோ இவருடைய மகிமை தான் இங்க சாலமன் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல வந்து ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும், கடவுளுடைய கட்டளைகள் மோசஸ் காலத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெட்டிக்கு தான் மெயினா இந்த கோயிலே கட்டுறாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப தங்கம், வைரம், வைடூரியம், மரம், கல், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டுறாங்க. அப்ப வந்து முதல்ல வந்து தகன பலி, இப்ப இங்க ஹோமம் வளர்க்குறாங்களே அந்த மாதிரி வந்து இவங்க இதுல எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பலி கொடுப்பாங்க. ஆடு மாடு இதெல்லாம் பலி கொடுத்து கோயில் கட்டுவாங்க. ஸோ கிராமத்துலயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழக்கம் இருக்குதா தெரியல. பட் ரொம்ப அந்த அதுக்குன்னு சில சாமிகள் இருக்காங்களே அவங்களுக்கு அப்படி பண்ணுவாங்க. முஸ்லிம்கள்லயும் அதே மாதிரி பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறோம், குழந்தை பிறந்ததுக்கே ஒரு ஆடை வெட்டணும். அது பிரியாணிக்குன்னு இல்லை, அது ஒரு குர்பான் கொடுக்கறதுன்னுவாங்க, கடவுளுக்கு கொடுக்கறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இது. அப்ப அன்னைக்கு நைட்டு வந்து கனவுல வந்து கடவுள் தரிசனம் ஆகி உனக்கு என்ன விருப்பமோ கேள் அப்படின்ட்டு சாலமோன்ட்ட கடவுள் கேட்கிறார். அப்ப சரி, கனவுல இல்ல, தோன்றி தரிசனமாகி, ஸோ அது காட்சி கூட கிடைச்சிருக்கலாம். ஸோ அப்ப சாலமன் சொல்றான், எங்க அப்பா தாவீதுக்கு பெரிய கிருபை பண்ணீங்க, அந்த ஸ்தானத்துல என்ன ராஜாவாக்கி இருக்கிறீங்க. தாவீதுக்கு வந்து கடவுள் வந்து வாக்கு கொடுத்திருப்பார், இது மாதிரி உன்னுடைய சந்ததியில ஒருத்தன் எனக்கு கோயில் கட்டுவான், என் வழிப்படி ஃபாலோ பண்ணா அவனை வந்து பெரிய ராஜாவாக்குவேன், இப்படி எல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்க, சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க, ஏராளமான ஜனத்தின் மேல ராஜாவாக்கிட்டீங்க. இப்ப என்ன வேணும்னு இல்லையா, ராஜாவே ஆயாச்சு, இனிமேல்ட்டு என்ன கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்ப கேட்கிறாரு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10வது வசனம், முதல் அதிகாரம், அது படிங்களாம். படிங்க சிஸ்டர். இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரக்குமாய் இருக்கத்தக்க அனைத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரணும். அது ஆக்சுவலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது அனைத்தையும் இல்ல, ஞானத்தையும் அறிவையும். சொல்லுங்க. ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரணும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். 11 படிங்க. அப்பொழுது தேவன் சாலமனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும்
நீ கேட்டபடியானாலும் படியினாலும் ஞானமும் 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 விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுமாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இதுதான் இங்க விஷயமே. இதுல என்னன்னா, கடவுள் கிட்ட வந்து அவன் காசு வேணும்னு கேட்கல, நான் ஒரு பெரிய ராஜாவா இருக்கணும், எதிரிகள் எல்லாம் அவங்களெல்லாம் நான் சாகடிக்கணும் அப்படியெல்லாம் கேட்கல. அதுக்கு பதிலாக என்ன கேட்குறான்? ஞானத்தை கொடு, அறிவை கொடு. நம்ம ஜென்ரலாவே நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் புத்திய கொடுன்னு கேட்போம். பெருசானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புத்திய கொடுன்னு கேட்போம். அது வரைக்கும் நமக்கு புத்திய கொடுன்னு தான் கேட்போம், நல்ல புத்திய கொடுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு நல்ல புத்திய கொடுன்னுவோம், அல்லது மற்றவங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுவோம். அப்ப இதைத்தான் இங்க கேட்கிறான், இதைத்தான் கடவுள் கொடுக்கிறார். இதுதான் இங்க முக்கியமான விஷயமே. கடவுள் வேற எதையும் கொடுக்கறது இல்லை, ஞானத்தை தான் கொடுக்கிறார். அதை எப்ப கொடுக்கிறாரு? கலியுகத்தின் இறுதியில அவர் வரார். அது வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதைத்தான் இந்துக்கள் பரந்தாமன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பரம பிதாவைத்தான் அல்லது கர்த்தரைத்தான் இந்துக்கள் சிவனும் முஸ்லிம்கள் அல்லான்னு சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வர்றதே எதுக்குன்னா இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தான். சோ அப்ப இதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னா, கடவுளுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்னன்னா, அதை நீ கேட்டிருக்கிற, ஓகே, வேற எதுவும் கேட்காம இதை கேட்டிருக்கிற அப்படின்ட்டு அதையும் கொடுத்து நிறைய பணம், செல்வம், மரியாதை, உயர்ந்த பதவி எல்லாத்தையும் கொடுக்குற. ஏன்னா இந்த ஞானம் அடைந்தால் அனைத்தும் வந்துடும். ஏன்னா இந்த ஞானம் சொர்க்கத்திற்கான ஞானம், சொர்க்கத்தை அடையிறதுக்கான ஞானம். ஆத்மான்னு உணர்ந்து உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினாலும் இங்க போட்டு வைக்கிறோம், அதை தான் ஆத்மான்றோம். ஸோ நம்ம அழியக்கூடிய உடம்பு கிடையாது. ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த பரமபிதாவை. ஸோ அவரை எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மான்ற உணர்வு நிலைப்படும் போது உடல்ன்ற உணர்வுல இருந்து விலகுவீங்க. உடல்ன்ற உணர்வு இருக்கும்போது தான் வெளி உலக கவர்ச்சியில மயங்குவோம், காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாகும், புலன் இன்பத்துக்கு அடிமையாகும். எப்ப ஆத்மான்ற உணர்வுல வர்றீங்களோ சதா ஆனந்தமா இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த குணத்துல இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஏன்னா சொர்க்கம் வந்து ரொம்ப சுகம் நிரம்பிய உலகம், ஆனா அதுல நீங்க அடிமை ஆயிடக்கூடாது இல்லையா? சோ அதுக்காக தான் அந்த சக்தியை நிரப்பிட்டு அனுப்புறாரு. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம், ஆனா கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுன்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு அழகா இருப்பாங்க, சின்ன சலனம் கூட ஆகாது. குழந்தை பிறப்பு கூட கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்ததுனாலதான் அவங்களை இன்னைக்கு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சோ அந்த ஞானத்தை கொடுக்கறது தான் கடவுளுடைய வேலை. ஞானத்தை பெற்றால் அனைத்தையும் அடைவீர்கள் அப்படிங்கிறது. அந்த ஞானமும் எதுக்கு அப்படின்னா தூய்மைக்காக இல்லையா? இங்க என்ன ஆகுதுன்னா வெளி உலக கவர்ச்சி, அந்த காமம், கோபம், பற்று பேராசை, அகங்காரம், குறிப்பாக காமம், அது சுத்தமாக இல்லாத நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா, சுத்தம் சோறு போடணுவாங்களே, சோறு மட்டும் இல்ல சகலமும் கிடைக்கும் சொர்க்கத்துல எப்ப தூய்மை ஆகுறதுனால. சோ அந்த ரகசியம் இதுல ஒளிஞ்சிருக்குது. நீ கேட்டது வந்து அப்ப எனக்கு செல்வத்தை கொடு, எதிரியை கொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் பக்தியில கேட்பாங்க. அவன் காலம் முடிச்சு போடும் ஆண்டவர்ன்ட்டு சர்ச்சில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது கடவுளுடைய வேலைன்னு நினைச்சுக்கிட்டு, அது கிடையாது. ஆனால் கடவுள் ஞானத்தை கொடுக்கிறாரு. அதுதான் இப்ப நடக்கிற விஷயம். ஸோ அந்த ஞானத்தை கொடுக்க தான் கடவுள் வர்றாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்கிறார். கடைசி 100 வருஷம் அவருக்கு பிரம்மான்றோம். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சொர்க்கத்துக்கு போற ஞானத்தை ஆதாம் கிட்ட தானே சொல்லியிருப்பாரு. ஆனா பைபிள் குரான்ல அது இருக்காது. ஆதாம் கிட்ட என்ன சொன்ன, கனியை சாப்பிடாதன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாரு. அது அப்படி கிடையாது. இதே உலகம் மனிதர்கள் எல்லாம் இந்த மண்ணுனாலான உடல்லே புத்தி இருக்கிறதுனால மண்ணுல இருந்து அவர் பிரிச்சு எடுத்து ஜீவ சுவாசத்தை கொடுத்தாருன்ட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், உடல் உணர்வுல இருந்து விலக்கி ஆத்ம உணர்வை வர வைக்கிறார். ஏன்னா அவரு எப்பவுமே ஆத்மாவா இருக்கார். அவர் நம்மள மாதிரி உடலை எடுத்தது கிடையாது. அப்ப அவருக்கு சமமாக என் குமாரனை படைத்தேன்ட்டு பைபிள்ல இருக்கும். ஸோ அது இப்படித்தான் நடக்குது. நான் அவரை மாதிரியே நம்மளையும் ஆத்ம உணர்வுடையவரா மாத்தி அனுப்புறேன். அதனாலதான் தெய்வீக குணம் அங்க வருது. அதனால ஞானமும் விவேகமும் மட்டும் இல்லாமல் உனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், உனக்கு பின்னாடி இருக்கிற ராஜாக்கள் யாருக்கிட்டையும் இல்லாத ஐஸ்வர்யம் அப்படின்னா அது
சொர்க்கத்தில் உள்ள கிருஷ்ணரை தான் சாரும். இல்ல இங்க கூட சாராது. உனக்கு தருவேன். சோ இங்க நடக்கிற விஷயம் அங்க வெளிப்பட்டு இருக்கு. அதுதான் ரகசியம். சோ அப்படி பாத்தீங்கன்னா எல்லா மத புஸ்தகமுமே இங்க இறைவன் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிற ஞானத்தை பொறுத்துதான். இப்ப இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்குது. சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் அவன் குதிரையை சேர்த்தான், படை வீரர்களை சேர்த்தான், புடவைகளை சேர்த்தான், தங்கத்தை சேர்த்தான். அதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க. இப்படித்தான் போகும் முதல் அதிகாரம். ஓகே, ரெண்டாவது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோயில் கட்டுற வேலை நடக்குது. அதே மாதிரி அவனுக்கு ஒரு அரண்மனையும் கட்டுறான். ஆக்சுவலா கோயில் கட்டுறது வந்து நரகத்துல தான் நடக்கும். இங்க வந்து கிருஷ்ணருடைய மகிமையும் வருது, விக்ரமாதித்தன் மகிமையும் வருது. ஒரே ஆத்மா தான், வெவ்வேறு ஜென்மங்கள். இது ஞான மார்க்கம் சொர்க்கத்தை, நரகத்தை பக்தி மார்க்கம். சொர்க்கத்திலே ஞானம் இருக்காது. கடைசி 100 வருடம் கொடுக்குற ஞானத்துடைய பலனை அங்க அடைவாங்க. ஏன்னா ஒருவேளை அங்க ஞானம் இருந்தா இப்ப வரைக்கும் இருக்கும்ல. ஸோ சொர்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே கடவுளுடைய ஞானம் தெரியாதுன்னு போது நடுவுல வந்த மத ஸ்தாபகர்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் ஒவ்வொருத்தர் உருவாக்கிய மதத்தின் மூலமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ அரண்மனையை உண்டாக்குறாங்க, கோயிலும் கட்டுறாங்க. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் ஆள், மரம் வெட்டுறதுக்கு 80,000 பேரு, சுமை தூக்குறதுக்கு 70,000 பேரு, 3000 பேரு, இதை கண்காணிக்கிறதுக்கு, இப்படின்ட்டு நிறைய பேரை வந்து உருவாக்குறாங்க. அப்ப பக்கத்துல வந்து தீரு அப்படிங்கிற ஒரு இடத்துடைய ராஜாவா ஈராம்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து டேவிடுக்கு, அதாவது இவங்க அப்பா தாவீது காலத்துல ஹெல்ப் பண்ணுவார், நண்பரா இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஆள் அனுப்பி கேட்கிறாரு, நீங்க வந்து அவரு தங்கின அரண்மனை கட்டுறதுக்கு நீங்க உதவி பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கும் உதவி பண்ணுங்க. ஏன்னா என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி சுகந்த வர்க்கம் காட்டுறதுக்கு, தூபம் காட்டுறதுக்கு, சமூக தப்பங்களை வைக்கிறதுக்கு, காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களில், மாத பிறப்புகளில், எங்க தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலியை செலுத்துறதுக்கு அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அனுப்புறோம் செய்தி. அப்ப அனுப்பும்போது ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்களா. 5வது வசனம் படிங்க சிஸ்டர், 2வது அதிகாரத்துல. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப் போகிற ஆலயம் பெரியதா இருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாத அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்குரிய வேறே உகாரந்தமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். அதுதான், இதுதான் பைபிள்ல ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன அப்படின்னா, தன்னை ரொம்ப இப்ப பேசுறதே ஒரு ராஜா. சாலமன்றது ராஜா, இருக்கிறதுல பெரிய பணக்கார ராஜா. ஸோ இப்ப ஞானமும் கேட்டிருக்கிறான் இல்லையா, விவேகம் உள்ள ராஜாவும் கூட. ஆனா அவனுடைய வார்த்தையில் பணிவு பாருங்க. இதுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம், கடவுளுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்றான். இன்னொரு ராஜா கிட்ட சொல்லும் போதே சொல்றான். கடவுள் கிட்ட மட்டும் தன்னை தாழ்த்திக்கல, மற்றவங்க கிட்ட சொல்லும் போதுமே அதான் சொல்றான். அப்ப என்னுடைய தேவன் தேவாதி தேவன்ற, தேவர்களை பார்க்க, எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். அப்ப அது யாரு இல்லையா? தேவாதி தேவன்றது சிவனைத்தான் சொல்லுவாங்க இல்லையா, ஹரஹர மகாதேவா அப்படின்ட்டு. அப்ப சிவன் கோயில் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. ஸோ அந்த சிவனைத்தான் நல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருத்தர் தான். அடுத்தது, அப்ப அவ்வளோ பெரியவருக்கு நான் கட்டுற ஆலயமும் பெருசா தானே இருக்கும். அதுதான் அந்த சோமநாதர் ஆலயம். அதை கொள்ளை அடிக்கிறதுக்கே 17 முறை முகமது கஜினி வந்து போனான். அப்ப எவ்வளவு வைரம், நிறைய ஒட்டகத்துல வந்து அள்ளிட்டு போவான், மறுபடியும் வருவான், அதுக்குள்ள மறுபடியும் மற்ற நகையெல்லாம் வைப்பாங்க, மறுபடியும். அந்த அளவுக்கு வெகுளியாவும் இருந்திருக்கிறாங்க பாரதவாசிகள், வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறான். ஸோ அது இதுலயும் வரும், சாலமன் கோயிலையும் கொள்ளையடிப்பாங்க அடுத்தடுத்து. அப்ப ஓகே, இது வந்து சூப்பர். அதே மாதிரிதான் கட்டி இருக்கிறாங்க. இப்ப கூட சிவபெருமான் பிரம்மகுமாரிகள் மூலமாக நமக்கு என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தேன்,
ஆனா நீங்க எனக்கு பாலாபிஷேகம் பண்றேன்ட்டு தண்ணி கலந்த பால் அபிஷேகம் பண்றீங்கன்ற இல்லையா? எப்படிப்பட்டவர் அவரு. ஆனா நீங்க என்ன ஆ, பண்றீங்க, கடவுள்கிட்டயே ஏமாத்துறீங்க. இப்ப லட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைன்றாங்களே, சோ அந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னு கடவுள் சொல்றாரு. அப்ப வானங்களும் வானாதி வானங்களும் கூட அவரை வச்சிருக்க முடியாது. அவரை எப்படி நான் ஒரு கோயிலுக்குள்ள வச்சிருக்க முடியும்? அத சொல்றாரு. ஒரு கோயிலுக்குள்ள அவரால வர முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர் அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஒரு அவ்வளோ அகண்ட ஜோதி சொல்றாங்களே, வள்ளலார் சொல்லுவாரு, அந்த மாதிரி இப்ப இருக்கிற இருக்குது. ம், எங்கும் நிறைந்தவர் அந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரிதான் இதுலயும் போட்டிருக்குது. வானத்திலே அவரை வச்சிருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அவங்க என்ன, பரலோகன்றது ரொம்ப பெருசா இருக்கும், அதுல ரொம்ப பெருசா அவர் இருப்பாரு, அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்ப நாங்க எதுக்கு கோயில் கட்டுறோம்னா, ஜஸ்ட் அவருக்கு தூபம் காட்டுறதுக்கு மட்டும்தான். கடவுள் இங்க வரப்போறது இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மை சொல்லியிருக்கிறார். இது உண்மை அது இல்ல. ஜஸ்ட் நான் தூபம் காட்டுறதுக்கு மட்டும்தான், அவருக்கு மகிமை சேர்ந்ததுதான் தவிர கோயில்ல கடவுள் வரப்போறது கிடையாது. அது பின்னாடி கூட சொல்லியிருப்பாரு, பின்னாடி வரும்போதெல்லாம் வரும், இந்த கோயிலை நோக்கி யார் விண்ணப்பம் பண்றானோ பரலோகத்துல இருந்து நீங்க அதை கேளுங்க, இங்க நீ கிடையாது, நீ அங்கதான் இருக்கிற, பட் இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க கேளு அப்படின்னு தான் இருக்கும். சோ கடவுள் இருக்கிற இடம் இந்த இடம் தான். செம்ப நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. நட்சத்திரம்னா நல்லா பெருசா போட்டிருக்கணும் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். கண்ணுக்கே தெரியாத ஒளி புள்ளி. நம்ம உயிரும் அப்படிதான், ஆத்மா. இப்ப கடவுளும் ஒரு ஆத்மா தான், பரமாத்மான்னு அதனால்தான் சொல்றோம். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர், பரமபிதா. இப்ப கிறிஸ்தவர்களின் தந்தை இயேசு, முஸ்லிம்களின் தந்தை நபி, புத்த மதத்தின் தந்தை புத்தா. ஆனா இந்த மதஸ்தாபகர்களுக்கும் தந்தை பரமபிதா, எல்லாருக்கும் தந்தை, தந்தைக்கெல்லாம் தந்தை பரமபிதா சிவபெருமான். சோ அப்ப மற்றபடி அவர் அவ்வளவு பெருசு கிடையாது. அததான் மெயினா சொல்ல வந்தேன் இல்லையா. நல்ல விஷயமும் வருது, தப்பான விஷயமும் வருது. கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது, இதுதான் எல்லாருடைய நம்பிக்கையாவும் இருக்குது. ஆனா கடவுள் சொல்றாரு, நான் அப்படி இல்லை, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி, அதனாலதான் அவரை பார்க்க முடியல. அவர் இந்த பூமிக்கே வரமாட்டாரா? வருவார். வந்ததுனாலதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். வந்ததுனாலதான் அவருக்கு மகிமை இல்ல. அவருக்கு தானே மகிமை, மோசஸ்கா மகிமை அல்லது யாருக்கும் மகிமை கிடையாது இல்ல. அவருக்கு கடவுள் ஒருத்தருக்கு தான் மகிமை. அப்ப மோசஸ் மூலமா ஒரு சட்டம் வந்துச்சு, இயேசு மூலமா ஒன்று வருது, நபி மூலமா வருது, இவங்களுக்கே மகிமைன்னா கடவுளுக்கு இவங்களை விட அதிக மகிமைன்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார் அது யாருக்கும் தெரியாது. மகிமைன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதுதான் இப்ப இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தெய்வீக குணம் நிரம்பியவரா மாத்துற. காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரன்ற சாக்கடையில முழுகின நம்மள அப்படியே அத்திவரதர் அந்த குளத்து சேத்துக்குள்ள இருந்து எடுத்த மாதிரி எடுத்து ஞானத்தினால அபிஷேகம் பண்ணி கோயில வச்சு பூஜைக்கு தகுந்தவரா மாத்துற. ஸோ இதுதான் கடவுளுடைய வேலை. அப்ப மற்றபடி கோயிலுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு பெருசு கிடையாது. அது இன்னொரு விஷயம் அதை போக போக அது நம்ம பார்ப்போம். இன்னொரு ரகசியமும் இருக்குது. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறதுல இது ஏற்கனவே நாளாகமம் முடிக்கும் போது நம்ம சொல்லியிருப்போம். அதாவது தாவீது சொல்லியிருப்போம். அப்ப எல்லார்கிட்டயும் அந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரம் கோயில் கட்டுறதுக்காக கலெக்ட் பண்ணுவோம். அப்ப சொல்லுவான், இதெல்லாம் அப்படியே தாராளமா நானும் கொடுத்தேன், அவங்களும் கொடுத்தாங்க, ஆனா நான் இதெல்லாம் நாங்க கொடுக்கறதுக்கு எம்மாத்திரம். அப்ப இதெல்லாம் கொடுத்ததே நீங்க தான், நீங்க கொடுத்ததை நாங்க திருப்பி கொடுக்குறோம். இது எதை குறிக்குதுன்னா, கடவுள் கொடுத்ததை நாம அனுபவிச்சோம், சொர்க்கத்திலேயும் அனுபவிச்சோம், நரகத்திலும் அதோடைய மிச்சம் தான் அனுபவிச்சோம். இப்ப அனைத்தையும் இழக்கிற நேரத்தில் இப்ப ஒண்ணுமே இல்லை, இப்ப இருக்கிறது அப்படியே கொடுக்கறதுனால மீண்டும் சொர்க்கத்தை அடைகிறோம். சோ இதுதான் இங்க உண்மையிலே நடக்கிறது. இங்க ஆலயம் கட்டுறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்ட்டு கடவுள், அதுவும் கரெக்ட் தான். கடவுள் கொடுத்ததை வச்சுதான் ஒரு ஆலயம் கட்டுற இல்லையா. இத கடவுள் கேட்பாரு, சோமநாதர் ஆலயமே அவ்வளவு சூப்பரா அவ்வளவு செல்வம் நிரம்பி இருந்துச்சுன்னா அத கட்டினவங்களுடைய வீடு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இங்க அரண்மனையும் கட்டுறாரு, கோயிலும் கட்டுறாருன்னு காட்டுறாங்க. அவன் ஒன்னும் சாதாரண வீட்டுல இருக்க மாட்டான். ஏன்னா அவன் காசுல இதுல காட்டுற மாதிரி மத்தவங்க கிட்ட வாங்கி கட்டல விக்ரமாதித்தன். அவனுடைய காசை மட்டும்தான் வச்சு கட்டுவான். இதுல எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டுற மாதிரி காட்டுறாங்க. அவருடைய காசுல தான் அவர் கட்டுவார். அவ்வளவு பணக்காரராக அவர் இருப்பார்.
ஸோ இதுதான் மெயினா இந்த நான் அப்புறம் இதெல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்றான் அந்த நண்பன் இன்னொரு ராஜா கிட்ட சொல்லி இந்த மாதிரி வேலை செய்ய திறமை உள்ளவனெல்லாம் அனுப்பு, அந்த ஒரு குறிப்பிட்ட மரங்கள் கேதுரு மரங்கள் இதெல்லாம் அனுப்புங்கன்றாங்க. அவனும் பார்த்துட்டு சரி ஓகே நான் அனுப்புறேன், அதுக்கு சொல்றான் இத்தனை ஆட்களை அனுப்பு, அதுக்கு அவங்களுக்கு வந்து வார்கோதுமை திராட்சை ரசம் இதெல்லாம் கொடுக்குறேன்றான். சரி நான் அனுப்புறேன், அவங்களுக்கு நீ சொன்ன மாதிரி அனுப்பு, நாங்க வந்து அந்த மரத்தை எல்லாம் கடல் வழியா அனுப்பிச்சிடுறோம், அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு போ, நில வழியா நீ எடுத்துட்டு போ மரத்தை அப்படின்ட்டு சொல்லி இதோட யார் யார் என்னென்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னு நியமிக்கிறான். ஸோ இதோட 2வது அதிகாரம் முடியுது. ஸோ 3 அதிகாரம் 3, 4, 5 இந்த 3மே வந்து இந்த கோயில் கட்டுற டீட்டெயில்ஸ் இருக்கும். 5வதுல வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டி முடிச்சு அந்த விழா எடுக்கிறாங்க, அந்த பாட்டு வாத்தியங்கள் பலி கொடுக்கறது இதெல்லாம் நடக்குது. கடைசியில வந்து அந்த தேவாலயத்து மேல வந்து மேகம் நிக்குது. ஸோ அந்த மேகம் வர்றது வந்து கடவுளுடைய மகிமை இறங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று ஆசாரியர்கள் அப்படின்னு 5வது அதிகாரம் முடியுது. ஸோ 6, 7 வந்து நிறைய மெசேஜ் இருக்குது, அதை நாம பார்ப்போம். ஸோ 6வது அதிகாரம் இதுல ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் ஒன்று வரும் எடுத்த உடனே. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் அப்படின்னு வருது. ஸோ இதை வச்சுட்டு தான் நிறைய பேர் வந்து கடவுளே டார்க்கு, இருட்டு தான் கடவுள் இப்படிங்கிறதெல்லாம் இதை படிச்சுட்டு விடுறது தான், இருட்டிலே வாசம் பண்ணுவேன்னு சொன்னது. ஆனா நீங்க இந்து கோயில்ல போய் பாத்தீங்கன்னா மூலஸ்தானம் இருட்டா தான் இருக்கும். பெரிய பெரிய கோயில்லாம் பாத்தீங்கன்னா லைட்டே இருக்காது, கர்ப்ப கிரகத்துல லைட்டே இருக்காது, அந்த விளக்கு வெளிச்சத்துலதான் நீங்க பாத்துக்கணும். தீபார்த்தனை காட்டுறாங்களா அதுல பாத்துக்க வேண்டாம். நிறைய விஷ்ணு கோயில்லாம் அப்படிதான் இருக்கும். அப்ப சோ அதுக்கான காரணம் என்னன்னா அந்த உடல் மேல உங்க கவனம் போகக்கூடாது, அந்த அந்த ஆத்மா அதுதான் அங்க ஜோதியா காட்டுறாங்க, அது மேல உங்க கவனம் இருக்கணும்னு தான். ஆனா நம்ம அந்த வெளிச்சத்துல உடம்ப தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் பக்தி மார்க்கம். ஏன்னா அவ்வளவு பெரிய சிலை இருந்தா போறது அதை பார்க்க தானே, விளக்க பார்க்க போறாங்க. சரி ஓகே. ஸோ இந்த 2 விஷயமும் இதுல வருது. அடுத்தது வந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு அலைவாங்க இது வரைக்கும், அந்த உடன்படிக்கை பெட்டியை. ஸோ இப்ப நிரந்தரமா உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஆலயத்தை கட்டி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ராஜா வந்து இஸ்ரவேல் சபையார் முன்னாடி நின்று எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். அப்ப பாருங்க அந்த மதமும் ராஜாவும் ரெண்டும் ஒன்னாவே இருக்குது, அதுதான் ராஜா காலம். இப்ப அது ரெண்டுத்தையும் ஒன்னா கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லையா. ஸோ முஸ்லிம் நாடுகள்ல மட்டும்தான் மதமும் இதுவும் ஒன்னா நடக்குது, மற்ற இடங்கள்ல அப்படி நடக்க மாட்டேங்குது. மற்ற இடங்கள்ல அப்படி நடந்தா உண்மையிலே நல்லா இருக்கும், ஆனா அப்படி இருக்க மாட்டேங்குது. சரி, ராஜா முகம் திரும்பி எல்லாரையும் ஆசீர்வதிச்சு சொல்றான், சாலமன் சொல்றான். இது சொல்லுங்களா 4வது வசனம் சிஸ்டர், 6வது அதிகாரம் 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்ப பாருங்களா, இப்ப நான் கட்டுனேன்னு சொல்லல, இதுதான் இங்க ரொம்ப பிடிச்சது பைபிள்ல. அவரு சொன்னார், அவரே செய்தார். இததான் பிரம்மகுமாரிகள்ல கடவுள் என்ன சொன்னார், செய்பவர் செய்விப்பவர் ரெண்டும் அவரே, கரண் கராவன் ஹார்னு இந்தியில சொல்லுவாங்க இல்லையா. சொல்றாரு, அவரே செய்தார், தன் கரத்தினால் செய்தாருன்றாரு. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். செய்ய வச்சாருன்னு சொல்லல, வாக்கு கொடுத்தாரு, சொன்னதை அவரே நிறைவேற்றினார். செய்யன்னு சொன்னாரு, அவரே செய்ய வைக்கவும் செஞ்சார். செய்யனா என்ன அர்த்தம், செய்ய வைக்கிறது. அடுத்தது அவரே செய்யவும் செய்தார், அவரு கையினால செய்தார். சோ இதுதான் இங்க முக்கியமான ரகசியம் இல்லையா. இதுக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வெறும் கருவி தான், செய்ய போறது நானு. பைபிள்ல நிறைய இடங்கள்ல வரும், உனக்கு முன்னாடி எதிரியை துரத்தினவன் நான் அல்லவோ
நீ ஒன்றும் பண்ணல, அங்க ஆல்ரெடி நான் அவனை துரத்திட்டேன். அதே மாதிரி கீதையிலும் வந்து அர்ஜுனன் பயப்படுவான், இத்தனை பேரை நான் எப்படி ஜெயிக்கிறேன், அவங்க ஆல்ரெடி செத்து கிடக்குறாங்க பாரு, நீ வெறும் கருவி, ஒரு நிமித்தம், சும்மா அம்பு விட போற, அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அதே மாதிரிதான் இங்க ஒரு கோயில் பெருசா கட்டுறதுன்னா அது எவ்வளவு கஷ்டம், எத்தனை வருடம் ஆகியிருக்கும். தாவீது காலத்துல இருந்து சேர்த்து வைக்கிறாங்க அதுக்கு இடத்த வச்சு எல்லாமே. அப்ப கடவுள் நிறைவேற்றினார், கடவுளே நிறைவேற்றினார், அவர் கையாலே செய்தார் அப்படின்றாங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அகங்காரம் வராம இருக்கிறதுக்கு. அததான் கடவுள் சொல்றாரு, நீங்க ஞானத்தையே கொடுத்தால் நான் கொடுக்குறேன்னு நினைக்கும் போது மாட்டிக்குவீங்கன்ற. கடவுள் பண்றார், இது வெறும் கருவி. என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு சேவைக்கு போதும் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போறோம், பிளாங்கா தான் வரும். ஆனா இப்ப நம்ம வந்து கடவுளை அப்பா பாபான்னு சொல்லுவோம், ஹிந்தியில பாபானோ, பாபா நீங்க தான் எடுத்துட்டு வரணும், எங்களுக்கு எதுவும் தெரியாது, அப்படிதான் சொல்லிட்டு வருவோம். நிஜமாகவே அப்படிதான் இருக்கும், பதற்றமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து மேஜிக் பண்ணி ஒரு சிலருக்கு டச் எல்லாம் நடக்கும். அடுத்தது 5வது இது படிங்களா. அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களுக்கும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கத்தக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். சூப்பர். இது ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து அடிக்கடி இதை வந்து நம்ம நெகட்டிவாவும் நினைக்கலாம். நான் நாஸ்திகனா இருக்கும்போது என்ன தெரிந்து கொண்டேன், அப்ப நாங்களாம் என்ன இழிச்சவாயனா, இவரா வந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுப்பாரா. இப்பவும் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னும் போது செம்ம கோபம் வரும். அப்ப என்ன, அவர் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுப்பாரான்ட்டு. ஆனா அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, கடவுள் எல்லாருக்கும் தான் ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா ஒரு சிலருக்கு தான் அது புரியுது, டச் ஆகுது. ஆமா இது கடவுளுடைய ஞானமாச்சே, பைபிள்ல, குரான்ல, கீதையில, ராமாயணத்துல, கிரந்தத்துல எதுக்கும் கிடைக்காத விடை இங்க கிடைச்சிருக்குது, சிம்பிளா கிடைக்குது அப்படின்னு கோடியில ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிறோம். அப்ப பார்த்தனா இத வந்து அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இதுல நம்மளுடைய அதிர்ஷ்டமும் இருக்குது, அதையும் அவர் சொல்றாரு. ஆனாலும் அவர் தேர்ந்தெடுத்தார்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இத்தனை கோடி பேருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்குல்ல. அப்ப இது ஒரு 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 எக்ஸாம்ல வந்து 1,00,000 பேர் எழுதி வெறும் 10 பேர் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி தானே 1000 கோடி மக்கள்ல வெறும் 16,108 பேரு தான் ஞானத்தை நல்லா புரிஞ்சவங்களா இருப்பாங்க. எவ்வளவு கம்மி இது இல்லையா. அப்ப இது தேர்ந்தெடுக்கிற மாதிரி தானே இது. அதனால இத வந்து அவரை முன்னிறுத்தி சொல்றது இது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவரை முன்னிறுத்தும் போது நம்முடைய அகங்காரம் போயிடும், அகங்காரம் வந்தா விழுந்துடுவோம், பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால்தான் இத்தனை பேர் இருந்தும், இத்தனை இடம் இருந்தும் எல்லா இடத்தையும் விட்டு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் கடவுள்? அங்க பார்க்க வேணாம் சிஸ்டர், நிஜமாலே கடவுள் எங்க தேர்ந்தெடுக்கிறாரு? இந்தியாவை தான் தேர்ந்தெடுக்கிறார், இந்தியாவை தான் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா. இந்தியாவிலதான் கடவுளுடைய ஞானம் கிடைக்குது, ராஜஸ்தான்ல அபு மலையில. இதுல வந்து இஸ்ரவேல் அந்த மாதிரி இடம், ஜெருசலம் அப்படி எல்லாம் போட்டு இருக்கு. இங்க நடக்கிறது அங்க வெளிப்படுது பாரதத்துல. சோ அதுல இஸ்ரவேலை தேர்ந்தெடுக்கிற அந்த அடிமைகளை, அந்த இஸ்ரவேல்ன்றது இறைவனுடைய ஞானத்தை எடுப்பவர்கள். இங்க அடிமைன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல ஒட்டுமொத்த உலகமும் விழுந்திருக்கு. அதுல இருந்து மீட்டு எடுக்கப்பட்டவர்கள் நாம மட்டுமே. அதாவது இறைவனை புடிச்சிட்டோம், வெளில வந்துட்டோம். புடிச்சா அவர் இழுத்துட்டு வந்துடுவாரு, பிடிக்கவே மாட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், இல்லாட்டினா அவர் மேல குற்றம் ஆயிடும். அப்ப நீங்க வந்து ஒரு சிலர் மட்டும் பாத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ அதனாலதான் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இயேசுதான் வழியும் ஜீவனுமாக இருக்கிறார் அப்படின்னுவாங்க. சோ அப்ப வந்து அது அப்படி கிடையாது. அதே மாதிரி வந்து முஸ்லிம்களும் முஸ்லிம் ஆகாம சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னுவாங்க. அது அப்படி கிடையாது. இறைவனை யார் பிடிக்கிறாங்களோ அவங்கதான் போக முடியும். இதுதான் இதோடைய முக்கியமான விஷயம். மற்றபடி தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது நாம அப்படி நினைக்கணும், நாம அப்படி நினைக்கணும். கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நாராயணன் ஆகிறதுக்கு
அது சாதாரண விஷயமா அது? உலகத்துல எவ்வளோ மகிமை, நாராயணன் லட்டுல ஏதோ நான்வெஜ் எண்ணெய் கலந்ததுக்கு இவ்வளவு கொதிக்கிறாங்கன்னா, இந்த நாராயணனாவே நான் ஆகுறேன்னா அது என்ன மாதிரி சாதாரண விஷயமா அது? சோ அப்படி என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்ற அந்த போதை வரணும். சோ அதுதான் இங்க வந்து தாவீதை தேர்ந்தெடுத்தான் போட்டிருக்காங்க. தாவீது வந்து வெறும் ஆடு மேய்க்கிற பையன், ஆடு மேய்க்கிற சாதாரண பையன். ஏதோ ஒரு யுத்தம் நடக்கும்போது அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். போகும்போது என்ன இவனுங்க போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்பான். நீ ஜெயிச்சிடுவா? நான் ஜெயிச்சிடுவேன்னு. எங்க ஜெயிச்சிடு பார்ப்போம் போது ஒரு உண்டிக்கோலை எடுத்து ஒரு பெரிய அரக்கனை அழிப்போம். ஸோ அப்பதான் ஃபேமஸ் ஆகுறது தாவீது. அப்படி ஒரு சாதாரணமானவனை ராஜாவாக்குறாருன்றது நம்மளுக்கு குறிக்கிற விஷயம். அங்க அப்படி காட்டியிருக்கிறாங்க. அவன் அங்க வந்து உண்டிக்கோலை வச்சு வேட்டையாடுறவங்க தானே உண்டிக்கோலை வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப என்னன்னா இங்கேயும் ராமரும் பார்த்தா எப்பயும் வில்லோட தான் சுத்திட்டு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த அளவுக்கு கீழான நிலையை அடைஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி முருகன் பார்த்தீங்கன்னா வள்ளி பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பார், குரத்தி பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பார். ஸோ அப்ப குரத்தி அப்படிங்கிறது வந்து அவங்க பெரும்பாலும் நாடோடிகள், அவங்களுக்கு இன்னும் வீடு கூட இருக்காது. அந்த நிலைமையில தானே இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்துல எல்லாருக்குமே சொந்த இடம் இருக்கும், சொந்த வீடு இருக்கும். இப்ப அப்படி கிடையாது இல்லையா? பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கிற நம்மை, அதிலும் குறிப்பாக ஏழைகளை தான் இந்த ஞானத்தை எடுத்து மிக உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறார். ஸோ அதுக்கு அடுத்தது சாலமன் வந்து உடன்படிக்கை பெட்டிய அதுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் ஒரு பலிபீடம் கட்டுவான். அந்த பலிபீடத்து மேல இருந்து தன்னுடைய கைகளை விரித்தான் அப்படின்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் முஸ்லிம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நாங்க தொழுகிற மாதிரி தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான காரணம். வெளிநாட்டு கடவுளை கும்பிடுறீங்கன்னு நீங்க சொல்றது. ஏன்னா வெளிநாட்டுல மதம் தோன்றியது அது வேற விஷயம். சொல்லும் போதே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவேன்னு தானே வருது. இங்க ஏதாவது இந்துக்களின் தெய்வமாகிய முருகனே, இந்துக்களின் தெய்வமாகிய சிவனேன்னு சொல்றது இல்லைல்ல. இவங்க தான் இப்படி சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவேன்ட்டு. அது காரணம் இதான் நம்ம சொன்னோம், இந்த அடிமையா இருந்த நம்மள மீட்டு எடுத்துட்டு வர்றதுனால. கடவுள் எல்லாருக்கும் அப்பா தான், ஆனா எல்லாரும் அப்பாவை ஏத்துக்க மாட்டாங்களே, அந்தந்த மதத்தை விட மாட்டாங்களா, அதனால எங்களுடைய அப்பான்னு நாங்க சொல்றோம். அதுதான் அங்க விஷயம். அப்ப வானத்திலும் பூமியிலும் உனக்கு ஒப்பான தேவன் இல்லை. அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் கிடையாது. ஒருத்தர் தான் கடவுள், அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப மதங்கள் எல்லாம் மத ஸ்தாபகர்களால உருவாக்கப்பட்டது, கடவுளால கிடையாது. ஸோ அப்ப அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப நடக்கிற விஷயம் தான் இது. இப்ப கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் உயிரோட்டமா வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஸோ இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம், உயிரோட்டமா அவர் வந்திருக்கிறாரு. அப்ப தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். ஸோ இங்க உடன்படிக்கை என்ன? கடவுள் நம்ம கூட பிரம்மகுமாரிகள் மூலம்தான் உடன்படிக்கை பண்றாரு. ஏன்னா கடவுள் இப்பதான் வராரு. என்ன உடன்படிக்கை பண்றாரு? தூய்மை ஆகிடுங்க, உலக ராஜ்யம் உங்களுக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அது தூய்மை ஆகலைன்னா உங்களுக்கு தான் தண்டனை, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? தூய்மையானா பாவம் அழியும், அதுக்கு இறைவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற. அடுத்தது, என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய அடியானாகிய அந்த தாவீதுக்கு நீ என்ன வாக்கு கொடுத்தியோ அதை காத்துட்ட, என்ன ராஜாவாக்கிட்ட, கோயிலும் கட்டிட்ட. இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து நீ இன்னொன்னும் சொல்லியிருக்கிற. என்ன சொல்லியிருக்கிறன்னா, எப்படி நீ, அதாவது தாவீது வந்து கடவுள் சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ணுவான் நியாயப்பிரமாணத்தின்படி, அதே மாதிரி உன்னுடைய சந்ததியும் பண்ணிச்சு அப்படின்னா இஸ்ரவேலின் சிங்காசனத்தின், அதாவது ராஜ சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு கண்டிப்பாக உனக்கு ஆண் குழந்தை இல்லாமல் போகாது அப்படின்னு சொன்னார்
இல்லாம போகாதுன்னா அங்க அடிக்கடி சண்டையெல்லாம் நடக்கும், அங்கெல்லாம் எப்படின்னா புடிச்சாங்கன்னா அந்த ராஜ வம்சத்தையே அழிச்சிடுவாங்க, குழந்தை எல்லாரையுமே. ஸோ அப்ப அந்த மாதிரிலாம் ஆகாம நான் காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுவும் நடந்துருச்சு. அதே மாதிரி எப்படின்னா, ஓகே, அதுக்கப்புறம் இது வந்துட்டான், இவனும் பண்ணா அதே மாதிரி மற்றவனையும் நான் எழுப்புவேன்னு சொல்லியிருப்பார். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ அதனால எங்க அப்பா கிட்ட நீங்க சொன்னதை வந்து இப்ப நிறைவேற்றுங்க, எனக்கும் வாரிசு கொடுங்க, அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ நீங்க தாவீதுக்கு சொன்னது எல்லாமே மெய்யாக ஆகட்டும். தேவன் வந்து மெய்யாக மனுஷனோட பூமியில வாசம் பண்ணுவாரா அப்படின்னு கேக்குற. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நாம இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவங்க ஏத்துக்காதது. கடவுள் எப்படா இங்க வருவார்? பராசக்தி வசனம் கூட வரும் இல்லையா, கடவுள் என்னைக்கிடா சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ கடவுள் வருவாருன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அததான் இங்கேயும் மனுஷனோட வாசம் பண்ணுவாரோ, வானங்களும் வானாதி வானங்கள் கூட உண்மை கொள்ளாதே, அப்ப இந்த இந்த கோயில் எப்படி உனக்கு பத்தும்? இருந்தாலும் இந்த சந்நிதியில நான் பண்ற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டருளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில்ல கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போறாங்க? அதனாலதான் சர்ச்சில் வந்து எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, சிலுவை மட்டும் இருக்கும். ஒரு சில கோயில்ல வந்து இயேசு சிலுவையில, ஏன்னா அங்க இயேசுவ கடவுள்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால. பட் மற்ற சபைகள்ல அதுவும் இருக்காது. ஒரு சில இதுல கிராஸ் இருக்கும், ஒரு சில இதுல அதுவுமே இருக்காது. ஏன்னா பைபிள்ல இருக்குது அப்படின்றதுக்காக. இப்ப நான் செய்யற விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும்னு நீங்க சொன்னீங்களே இந்த ஆலயத்துல, சோ இரவு பகலாக உன் கண்கள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் விண்ணப்பம் செய்யறதும் சரி, மற்ற ஜனங்கள் விண்ணப்பம் செய்யறதையும் கேளுங்க. யாரு கேட்க சொல்றாரு தெரியுமா? பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக, அங்கிருந்து கேளுங்கன்ற. இப்ப இதுல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, அவர் இருக்கிறது அந்த இடம், அது உண்மை. ஆனா அங்கிருந்தே கேளுங்கன்னும் போது அவர் இங்க வரவே மாட்டாருன்னு ஆயிடுது இல்லையா, அது உண்மை கிடையாது. அடுத்தது, அங்கிருந்து அவர் கேட்பாரா அப்படின்னா அதுவும் பொய். கடவுள் சொல்றார், மேல இருக்கும் பொழுது நீங்க கீழே என்னை நோக்கி கூப்பிடுறதுல எனக்கு கேட்காதுன்ற. நான் என்ன அங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் கேட்கிறேன். இப்ப பைபிளை படிக்கும் போதுதான் தெரியுது, பைபிள் விஷயத்துக்கு தான் அவர் நமக்கு பதில் சொல்லி இருக்கிறாருன்ட்டு இல்லையா. இவங்க அங்க இருந்தே கேளுங்கன்றாரு, அதெல்லாம் கேட்காது அப்படின்றத கடவுள் நேரடியாக சொல்றாரு. அடுத்தது ஏதாவது பிரச்சனை வருது, பஞ்சாயத்து வருதுன்னா, நீ வந்து நல்லவனுக்கு நீதி செலுத்து, இன்னொருத்தனுக்கு தண்டனை கொடு, அதான் நியாய தீர்ப்பு, அதை பண்ணு அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்தது, இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஒருவேளை உன்னுடைய ஜனங்களாகிய இந்த இஸ்ரவேலர் உனக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால், சத்ருவுக்கு முன்பு, அதாவது எதிரிக்கு முன்னாடி அவங்க முறிஞ்சு போய் திரும்ப உன்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோ, அப்ப உன்னுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துல உன்னுடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு, இங்க கோயில்ல வந்து விண்ணப்பம் பண்ணுவாங்க, ஆனா கேட்கறது நீ அங்க இருந்து கேளு, விண்ணப்பத்தை கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. இது ரொம்ப 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 முக்கியமான லைன், ரொம்ப முக்கியமான லைன். மறுபிறவி எங்கடா இருக்குது பைபிள் குரான்லன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான லைன் இது. இன்னும் போக போக வரும். இப்ப பாருங்க, உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உனக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால நீ எதிரிக்கிட்ட கொடுத்துட்ட, எதிரிக்கு பயந்து அவங்க சிதறி போயிட்டாங்க, நாட்டை விட்டு ஓடிட்டாங்க இல்லையா. இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் யுத்தம் வரும்போது அந்த நாட்டை காலி பண்ணிட்டு போவாங்க இல்லையா. அப்ப அவன் உன்னை வந்து விண்ணப்பம் செய்தால் அவங்க பாவத்தை மன்னிச்சு பிதாக்களுக்கு நீ கொடுத்த தேசத்துக்கு அவங்களை திரும்பி வர பண்ணுவீராக. யுத்தம் வந்து எப்படியும் ஒரு ஜெனரேஷன்ல நிக்காது,
எந்த யுத்தம் அப்படின்னு இருக்குது. அப்ப எப்படி திரும்பி வருவாங்க? அப்ப ஏதோ ஒரு டைம் நின்றுச்சுன்னா வரலாம். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்ப வேற ஜென்மத்தில் எடுத்துதான் அவங்க வர முடியும் இல்லையா? இது ஒண்ணு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்யறவங்க தானேன்ட்டு வரும். அடுத்த அதிகாரத்திலயோ இதுலயோ வரும். அப்ப மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்யறவங்க தானே அப்படின்னா எப்ப பாவம் செஞ்சாங்க? இவருடைய வழிப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்ப பாவம் செஞ்சாங்க? அப்புறம் மன்னித்தருளும்னு சொல்றீங்க. அப்ப மன்னித்தருளும்னா இப்ப பாருங்க, பாவத்துக்கு தண்டனையாக எதிரி கையில மாட்டிக்கிட்டாங்க, அடிமையா இட்டுட்டு போயிட்டாங்க. அதையும் சொல்லியிருப்பார். அடிமையா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு வருந்தும் பொழுது அவனுடைய பாவங்களை மன்னித்தருளும். பாவத்துக்கு தண்டனை எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப மன்னிக்கணும் என்ன பண்ணணும்? எதிரிகிட்ட வந்து தப்பிக்கணும். இது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியம்? அவன் இறந்து வேற இடத்துல பிறந்தாதான் உண்டு இல்லையா? ஏதாவது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஜாதி கூட மாறுதா? இல்ல, அவங்க இறந்து வேற ஜாதியில பிறந்தாதான் உண்டு இல்லையா? அப்ப இங்க மறுஜன்மம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஆழமாக அவங்க போறது கிடையாது. அதுதான் அங்க விஷயமே. இன்னொன்னு, நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பண்ற விஷயம்தான். கடவுள் சொல்லுவாரு, இப்ப நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக நான் வந்தா எல்லாத்தையும் விட்டுடுவேன்னு நீ சொன்னிய குழந்தை அப்படின்னு சொல்லுவாரு முரளியில. நான் எப்ப சொன்னேன்? ஏதோ ஒரு ஜென்மத்துல சொல்லியிருப்போம் இல்லையா? நீ வந்துட்டேன்னா நான் எல்லாத்தையும் விட்டுருவேன்ட்டு. சோ இப்ப வந்துட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப சொர்க்கத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போறாரு. அப்ப இப்ப கூட நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சொர்க்கம் வந்து மறுபடியும் இதே பூமி நரகமா மாறும், மறுபடியும் நம்ம அனைத்தையும் இழப்போம். ஐயோ, எதை இழந்தாலும் பாபா உன்னை நான் இழந்துடக்கூடாது, நானே உன்னை மறந்தாலும் என்னை எப்படியாவது புடிச்சு தூக்கிடணும், அதனாலதான் அவர் வந்து தூக்குறார். இப்ப இங்க கேட்கிற விண்ணப்பம் வந்து இவரு யாருக்கோ பண்றது மாதிரி இதுல தெரியுது. ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு நாம கேட்கறது தான். மத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு நாம யாரு? நான் கடவுளுக்கே ஆர்டர் போடுறோமா? நம்ம பாடே திண்டாட்டமா இருக்குது இல்லையா? அப்ப நாம சொல்றோம், ஐயோ அடுத்த ஜென்மத்துல நான் மாறிடக்கூடாது, மனம் மாறிடக்கூடாது, ஏன்னா எங்க பிறப்பேன், என்ன சகவாசம் தெரியாது, நீ எப்படியாவது தூக்கிடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்மள தூக்கி இருக்கிறார் இல்லையா? அது அந்த ரகசியமும் இதுல மறைஞ்சிருக்குது. அப்புறம் அவங்களுக்கு உனக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்யறதுனால வானம் அடைப்பட்டு மழை பெய்யல அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்தலத்துக்கு வந்து அவங்க உன்கிட்ட வேண்டுதல் பண்றாங்க அப்படின்னா, மனசு உருகி வேண்டுதல் பண்றாங்க இல்லையா? அப்ப பாவத்தை விட்டு அவங்க திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீ கேட்டு, திரும்ப திரும்ப பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீ கேட்டுன்னு வருது இல்லையா? இதெல்லாம் கடவுள் மேல இருக்கிறாருன்னு நிரூபணம் ஆகுது. ஆனா அங்க கேட்க மாட்டார், அதுக்காக அவர் வரவே மாட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. கேட்டு, அதனாலதான் அவங்க என்ன சொல்றாரு, அவருடைய பிள்ளைய அனுப்பிச்சாருன்னு சொல்றாங்க இயேசுவை இல்லையா? அவரே வருவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. உமது அடியாரும் ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவங்க நடக்க வேண்டிய நல்வழியை அவங்களுக்கு போதித்து, இதான் முக்கியமான விஷயம். அப்ப கடவுள் எப்படி போதிப்பாரு? மேலே இருக்கிறவர் எப்படி போதிப்பாரு இல்ல? மேல இருந்தே எல்லாத்தையும் கேட்கிறவர் எப்படி போதிப்பாரு? அப்ப வருவார்ல ஒரு டைம். அப்ப செய்த பாவத்தை மன்னித்து, கண்டிப்பா அவர் மன்னிக்கிறார் தான். இருக்கிறதுல அதிக பாவம் நம்ம தான் பண்ணோன்றாரு கடவுள் இல்லையா? சோ மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து, ஏன்னா எது பாவம் எது புண்ணியனே தெரியல. காமம் பாவம்னா உலகத்துல எவனுமே நம்ப மாட்டான். கடவுள் தான் வந்து சொல்றாரு, கீதையில இருக்கு பாரு, பைபிள்ல இயேசு கூட சொன்னாரு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவீராக. மழை பெய்யாம போறது வந்து இப்ப இந்த கடைசி காலத்தில், இப்ப நல்வழியெல்லாம் போதித்த பிறகு சொர்க்கம் வந்த பிறகு அங்க நடக்கும் அது. ஏன்னா உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவாயாகன்ட்டு இருக்கு. அப்ப அவர் உருவாக்குற ராஜ்யம் வந்து சொர்க்கம் தான், நரகம் கிடையாது. இது சாத்தானுடைய ராஜ்யம். இங்கதான் மழை பெய்யாம போறதுலாம். அதுக்கப்புறம் நல்வழி போதித்த பிறகு நம்ம சொர்க்கத்தில் பிறப்போம், அங்க மழையெல்லாம் கரெக்டா இருக்கும். சோ இவ்வளவு ரகசியம் இந்த ஒரு விஷயத்திலே இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா, தேசத்துல பஞ்சம் உண்டாகுது, கொள்ளை நோய் உண்டாகுது, வறட்சி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, இதெல்லாம் வந்து அந்த தானியத்தெல்லாம் காலி பண்ணும் இல்லையா? இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்களுடைய சத்துருக்கள் கிட்ட அவங்க
சத்துருக்கள் வந்து அந்த நாட்டை சுத்தி வளைக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வியாதி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் அல்லது மற்றவர்களாய் இருந்தாலும் சரி, தன்னுடைய வியாதியை குறித்து வியாகுலத்தை உணர்ந்து, அப்ப பாருங்களா, ஒருத்தன் வியாதி வரானாலே நான் செய்திருக்கிற பாவத்தினால் அது வருது. சோ அதை நினைத்து அவன் வருந்துறான். அப்படி வருந்தி இந்த ஆலயத்துக்கு நேரா கை விரித்து அவன் செய்யற விண்ணப்பத்தை கேளு. அதுவும் எங்க யார் கேட்கிறா? உம்முடைய வாசஸ்தலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. திரும்ப திரும்ப அது வருது பாருங்க, உமது வாசஸ்தலமாக. இது பைபிள்ல வெளிப்படுத்தின ஒரே ரகசியம்னு இதை சொல்லலாம், முக்கியமான ரகசியம். கடவுள் இருக்கிற இடம் மட்டும் சொல்லியாச்சு, எப்படி இருக்காருன்னு மட்டும் சொல்லல. அந்த பரலோகம் எங்க இருக்கணும் சொல்லல இல்லையா, அது எப்படி இருக்கணும் சொல்லல. அப்ப தேவரீர் மன்னித்து, தேவரீர் கேட்டு மன்னித்து எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவங்க உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படி தேவரீர் ஒருவரே இந்த மனித புத்திரர்களுடைய இருதயத்தை தெரிஞ்சதுனால அவங்களுடைய இதயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறதுனால படியே எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிப்பீராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நேரம் தான், இந்த பஞ்சம் வர்றது எல்லாமே. அப்ப பஞ்சம் வரும்போதும் சரி, மழை பெய்யலனாலே பஞ்சம் தானே வரும். அப்ப இந்த வழி கொடுத்து அந்த வழியை போதிக்கிற வழிப்படி நீங்க நடக்கிறீங்களான்றது கடவுளுக்கு தெரியும். அதற்கான பலன் வந்து சொர்க்கத்தில் பதவியில வித்தியாசம் இருக்கும். ராஜா, ராணி, பணக்கார பிரஜை, சாதாரண பிரஜை, ஏழை பிரஜை, வேலைக்காரன், அவனுக்கு வேலைக்காரன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மனம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குதோ அதற்கேற்ற பலன் அளிப்பதாக அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்படியே எல்லாருக்குமே சொல்றார், யார் வந்து விண்ணப்பம் பண்ணாலும், போர் செய்யும் போது விண்ணப்பம் பண்ணாலும் நீ நியாயம் விசாரி, இஸ்ரவேல் இல்லாதவங்க வந்தாலும் நியாயம் விசாரி அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றாரு. அடுத்தது பாருங்க, 36 வருது, பாவம் செய்யாத மனுஷனே இல்லையே, அதனால அவங்க உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவங்கள சத்ருக்கள் கையில நீங்க ஒப்பு கொடுக்கறதுனால அவங்க சிறைப்பிடிக்கப்படுறாங்க அப்படின்னா, இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப அவங்க தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க, அடிமையா அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த தேசத்துல ஒருவேளை அவன் மனம் திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களாம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துர்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, இது கர்மா இல்லாமல் வேற என்ன இல்ல, அவங்க உணர்றாங்கல்ல, நான் இதை பண்ணதுனால நான் வந்து அடிமையாயிட்டேன்றான், அதனால என் பாவத்துக்கு இது வந்துடுச்சேன்னு கெஞ்சுறாங்கன்னா அதானே கர்மா. கர்மாவே கிடையாது கிறிஸ்தவ மதத்துல, ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் நரகம் தான்றாங்களே, இங்கதான் இட்டுட்டு போயிடுறானே, அடிமையாக்கி விட்டுறான்ல. அப்ப தன்னுடைய தவறை நினைத்து வருந்துறான். அப்ப உன்னை நோக்கி கெஞ்சினா அந்த சிறையிருப்பான தேசத்துல முழு இருதயத்தோட ஆத்மாவோட உம்மிடத்தில் திரும்பி தேவரீ தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கு தேவரீ தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் இந்த ஆலயத்துக்கு நேரா உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு நியாயத்தை விசாரிச்சு பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். அதான் சொல்றது. அப்ப கடவுளுக்கு கோபம் வருது, கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால எதிரி கையில ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப கடவுள் மன்னித்தருளும்னா எப்படி, அதுல இருந்து எப்படி விடுவிப்பார்? இறந்து வேற இடத்துல பிறந்தாதான் உண்டு இல்லையா, தப்பிச்சு போக விட்டுருவாங்களா இல்லையா? சோ அவங்களே தான் வச்சிருப்பாங்க. சோ அதுதான் இங்க விஷயம். ஏன்னா அப்பெல்லாம் அடிமை, இப்ப மாதிரி காசுக்கு வேலை செய்யறது அங்கேயேதான் இருப்பாங்க ஜென்ம தலைமுறையாக. அப்ப அங்க இருந்து அவன் ஒரு நல்ல குணமாக இருக்கும்போது அடுத்தது எஜமானனாக போய் பிறப்பான். சோ அதனால உன்னுடைய கண்கள் காதுகள் இந்த ஸ்தலத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கடவுளாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சாலமோனும். ஸோ அதனால என்னை வந்து முகத்தை திருப்பிடாத, என்கிட்ட இருந்து கோச்சிக்காத. ஸோ தாவீது கிட்ட நீ சொன்ன இல்லையா, இப்படிலாம் சத்தியம் பண்ணிருக்கிறல்ல, அதை நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஏதாவது தப்பு பண்ணா கூட என்னை விட்டுறாதுன்ட்டு.
இது பிற்காலத்துல என்ன ஆகும்னா, இவன் நிறைய மனைவிகள் 1000 மனைவி வச்சிருப்பான். வெவ்வேறு அந்நிய தேவனை எல்லாம் கும்பிடுவான். ஆனாலும் இவனுக்கு தண்டனை கிடைக்காது. அப்ப அது பின்னாடி நிறைய ரகசியம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அது என்னன்னா, ஏற்கனவே கொடுத்த வாக்கை கடவுள் காப்பாற்றுவாருன்னு அர்த்தம். அதாவது நமக்கு இப்ப சொல்ற விஷயம், இப்ப நான் போயிட்டேன்னா என் குடும்பத்தை யார் பாத்துக்குவா, என் குழந்தைய பாத்துக்குவா. அப்ப கடவுள் சொல்றாரு, நான் உன்னை பாத்துக்கிற மாதிரி அவரை பாத்துக்கிறேன்ட்டு. அப்ப இந்த நம்பிக்கை வரணும்ல, அதுதான் இந்த விஷயம். நான் பாத்துக்கிறேன், கடவுளை விட மனுஷன் பாத்துக்குவாங்களா? ஸோ எது நடந்தாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இறைவனை நினைச்சிட்டு போகணுன்றதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ அடுத்த இது ரொம்ப சூப்பரா இருக்கும், நம்ம அடுத்தது பார்ப்போம். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர், எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.